வௌவாலை வாரிவிட்ட திமுக அரசு மக்களுக்காக கூடங்குளத்தில் வேற லெவலில் தட்டி தூக்கப் போகும் மத்திய அரசு. தற்போது தமிழ்நாட்டின் மின்சார கட்டணம் அதிக அளவு உயர்ந்திருக்கும் காரணத்தினால் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் இதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முன்பு இருந்ததை காட்டிலும் மின்சார கட்டணம் தற்பொழுது அதிக அளவில் வசூலிக்கப்படுவது மக்கள் மத்தியில் தற்போது தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் ஆட்சி மீது வெறுப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கூடங்குளத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் கூட்டு முயற்சியில் 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டிருக்கும் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டன. அவற்றில் முதல் அணு உலையானது கடந்த 2013ஆம் ஆண்டிலும் இரண்டாவது அணு உலையானது கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இவை இரண்டிலும் இதுவரை 10,000 கோடி யூனிட்டுகளுக்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. 2 அணு உலைகளில் செறியூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு 163 எரிகோல்கள் பொருத்தப்பட்டது. இந்த நிலையில் இவற்றின் எரிகோல்களில் ஒரு பங்கானது மாற்றப்படும் நிலையில் மின் உற்பத்தியானது 2 மாதங்களுக்கு நிறுத்தப்பட்டு அந்த சமயத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மின் உற்பத்தி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் கூட்டு ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய நிறுவனமான ரோஸ்டாம் தான் கூடங்குளத்திற்கு சப்ளை செய்து வருகிறது. இந்த நிலையில் புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக அந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியான TVL தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்து ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகையில், கூடங்குளத்தில் இயங்கி வரும் அணுமின் நிலையத்தில் 3வது மற்றும் 4வது உலைகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் புதிய எரிபொருள் அமைக்கப்பட்டு தலா 1000 மெகாவாட் உற்பத்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது உருவாக்கப்படும் புதிய எரிபொருள் மூலம் 8 மாதங்களுக்கு ஒருமுறை 1/3 பங்கு எரிபொருட்களை மாற்றினால் மட்டுமே எப்போதும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தற்போது செய்யப்படும் நிலையில் மின் உற்பத்தியில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது என்றும் நீண்ட காலத்திற்கு மின் உற்பத்தியை செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த புதிய மின் உற்பத்தி செய்யும் செலவு குறைவாக இருப்பதாகவும் மின் உற்பத்தியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் செயல்பட முடியும் என்றும் தெரிய வருகிறது. ஏற்கனவே இருந்த எரிபொருட்களை 3 வருடங்களுக்கு 3 முறை என்ற விகிதத்தில் எரிபொருள் மாற்றம் செய்யப்பட்டு வந்த நிலையில் இனி 3 ஆண்டுகளுக்கு 2 முறை எரிபொருள் மாற்றத்தை செய்தாலே போதுமானது என்று கூறப்படுகிறது. இதனால் பயன்படுத்தப்படும் எரிபொருட்கள் மிச்சமாகும் என்றும், எனவே இந்த நிறுவனமானது 15 நாடுகளில் கிட்டத்தட்ட 5ற்கும் மேற்பட்ட அணு உலைகளை சப்ளை செய்து வருவதாகவும் 9 உலக நாடுகளுக்கு ஆராய்ச்சி உலைகளையும் பயன்படுத்தி வருவதாக ரஷ்ய நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் அணு உலைகளால் மின்சாரம் தடையின்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மின் கட்டணம் இந்த புதிய முயற்சியால் குறையும் என்றும் நடுத்தர மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது குறித்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.